வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டை புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், தமிழகத்துக்கு ஆதரவான ஒரு விஷயம், பெரியார் மண்ணுக்கு ஆதரவான ஒரு விஷயம். மற்றபடி எல்லா மக்களுக்குமே, குறிப்பாக சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்களுக்குமே ஆதரவான ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு எலெக்ஷன் ரிப்போர்ட்டு, ஒரு தேர்தல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, பாஜக சுத்தமாக வழித்தெடுக்கப்பட்டு விட்டு, ஒரே ஒரு தொகுதியை தவிர மொத்தம் 27 தொகுதி போட்டிக்கிட்டாங்க. 26ல் அவுட்டு, 1ல் மட்டும்தான் வெற்றி. அதில் குறிப்பாக சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் படுதோல்வி அடைந்தார் என்பது உண்மையிலே இனிப்பான ஒரு செய்தி தான். இல்லைன்னா இது ஒரு காபந்து பண்ண முடியாது தமிழகத்தை. இது பெரியார் மண், திராவிட மண், சிறுபான்மை மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மண். திருப்பரங்குன்ற ஒரு மேட்டரே போதும். தேர்தலுக்கு முன்னால் ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருப்பரங்குன்றத்தில் அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றிடுவோம் அப்படின்னாரு. அப்போவே அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. இந்த நேரத்துக்கு வாயை வெறியாயாஞ்சு போட்டு, அதே மாதிரி ஒன்றுக்கு விளங்காமல் போச்சு அதிமுக. இப்போ அவங்களோட சேர்ந்து பாஜகவும், உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன், என்னால் நீ கெட்ட, உன்னால் நான் கெட்டேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதிமுக இது 11வது தோல்வி பழனிசாமிக்கு. பாஜகவுக்கு சுத்தமாக காலி. இந்த தமிழக மண்ணில் பாஜக வேரூன்றவே கூடாது அப்படின்னு தான் பழனிசாமி சொன்னார் 2023-22. அப்புறம் அதுக்கு பின்னால் போட்டு அடன்னு அடைச்சி அவரை நாஸ்தி பண்ணி ஒரு கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ ஒன்றுக்கு விளங்காமல் போச்சு. குறிப்பாக அதிமுக, அதில் குறிப்பாக பாஜக பற்றி நம்ம பேசக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக சுத்தமாக காலி. ஒரு தொகுதியை தவிர அத்தனையுமே போராடி பெற்றாங்க. ஆமாம், பழனிசாமி கெஞ்சி கூத்தாடி கொடுத்தார். உங்களால் வெற்றி பெற முடியாதியா, இது பெரியார் மண், தமிழக மண், அது திமுக என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான் திமுககாரன், ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. நாங்கள் வெற்றி அடைவோம், ஆச்சா போச்சா, தெற்கால வடக்கால மேற்கால என்னென்னமோ சொன்னாங்க. நச்சு எல்லாத்தையும் தூக்கி வழித்தெறிந்த வண்ணமாக. ஆமாம், அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நம்பர் 1 திமுக, நம்பர் 2 தாவேகா. இந்த வகையில் தாவேகாவுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும். அதில் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஓட்டு பரவாயில்ல, ஒரு 64% திமுகவுக்கு போயிருச்சு. அதில் குறிப்பிட்ட சதவீதம் எல்லாமே தாவேகாவுக்கே வந்துருச்சு. அதில் இந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தாவேகான்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தாங்க. ஏன்னா திமுகவுக்கு மாற்று இல்லையா, அப்படி ஒரு நிலைமையில் இந்த மாற்றம் வேண்டும்னு இருந்தாங்க பாருங்க. அத்தனை பேர் எல்லா தாவேகாவுக்கு குத்திட்டதுனால அதிமுகவும் பாஜகவும் அனாதையிலாக்கப்பட்டு விட்டார்கள். நல்ல ஒரு விஷயம்தான். ஆமாம், அதுவும் அந்த சாத்தூர் நயினார் நாகேந்திரன் தோல்வி ரொம்ப எதிர்பார்த்து இன்னைக்கு கேவலமான ஒரு தோல்வியாக பார்க்கப்பட்டிருக்கிறது. சீட்டு கொடுக்குறப்பயே தகராறு. அதில் ராஜவர்மன், ரவிச்சந்திரன் அப்படிங்கிற அதிமுக அவங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. எடப்பாடி சொல்லிட்டாங்க, சாத்தூருக்கு அதிமுக தான் கொடுக்கணுங்க. ஆமாம், நெல்லையிலேருந்து யாரோ ஒரு நயினார் நாகேந்திரன் வர்றாராம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போராடி கீராடி, ஏன்னா நெல்லையில் தான் அவர் ஜெயித்தவர், சொந்த ஊரை தான். இப்போ 2026 அப்படின்னால அவருக்கு அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எந்த வருஷம் 6ல் முடியுதோ அவருக்கு தோல்வியில் முடியும். அதே மாதிரி நெல்லையில் ஜெயித்தவர்கள் மீண்டும் ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது. இந்த மாதிரி 2-3 சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் பார்த்தாரு எடப்பாடி, ஆல்ரெடி எல்லாம் ஒரே அதிமுக தானே, ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தானே. நயினார் நாகேந்திரன் இதுக்கு முன்னால் அதிமுகவில் இருந்தவர் தான். பார்த்தாரு, கட்டாயமே எனக்கு சாத்தூரை முடிச்சு கொண்டு போட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்தார். வந்தோடனே ராஜவர்மனுக்கு, ரவிச்சந்திரனுக்கு அதிமுக ஏறிக்குச்சு. எடப்பாடியோட பயங்கரமான சண்டை.
எப்பா விடுங்கப்பா, என்ன பண்ணுறது, கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு போட்டு விட்டார். ஆனால் வேட்புமனு தாக்கலுக்கு மட்டும்தான் வந்தாங்க ராஜவர்மனும் ரவிச்சந்திரனும். அப்புறம் அமமுகலும் 2 ஒருத்தர் எட்டி பார்த்தாங்க, அதோட ஃபினிஷிங். ஆதரவுக்கு அப்படி பிரச்சாரத்துக்கு 2 ஒரு தடவை அப்புறம் கண்ணில் காட்டவே இல்லை. அது என்னங்கிறது சுண்டா தெரிஞ்சு போச்சு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் என்பதை அதிமுக, ராஜவர்மன் அந்த குரூப்பு, ரவிச்சந்திரன் குரூப் எல்லாம் சொன்ன உடனே இவர் பார்த்தாரு. நெல்லையிலேருந்து நயினார் நாகேந்திரன் நெல்லையிலேருந்து சொந்த ஊர்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை செய்ய வச்சார். எங்கே? சாத்தூரில் வேலை செய்ய வச்சார். ஆனால் எடுபடலை. அந்த நேரத்தில் வந்து ஒரு திடீர்னு கூட்டணி வச்சாங்க பாருங்க, சசிகலா அம்மையார், ராமதாசன். அந்த கூட்டணி வந்து இங்கே பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கு. அந்த ஊரில் இருந்த இசக்கி ராஜா, பசும்பொன் மக்கள் தேவர் கட்சி, பசும்பொன் மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் இசக்கி ராஜா வந்து சசிகலா அம்மையார்ட்டையும் அந்த சீட்டு கொடுத்து, சசிகலா அம்மையார் அந்த அவருக்கு சீட்டு கொடுத்தோன்னே நீ சாத்தூரில் போட்டிடுப்பான்னு சொல்லிட்டு சசிகலா அம்மையாரே டைரெக்டாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே முக்குளத்தோர ஓட்டு, தேவர்களை ஓட்டு அப்படி சுத்தமாக இசக்கி ராஜா பக்கம் போயிடுது. மொத்த ஓட்டு வந்து 16,602 ஓட்டு வந்து பிரிஞ்சிருது. அந்த 11,602 ஓட்டு பிரியாமல் இருந்திருந்தால் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றிருப்பார். கரெக்டாக கால்குலேஷன் போட்டு பார்த்தோம்னா 11,602 ஓட்டு வருது. 10,000 சில்லரை இருந்தாலே போதும், முன்ன பின்னா நயினார் நாகேந்திரன் பாஜக வந்திருப்பார். ஆனால் இந்த வகையில் வந்து சசிகலா அம்மையாருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்கள் கட்டாயமாக நயினார் சசிகலா அம்மையாருக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்க இல்லைன்னா என்ன இது நயினார் நாகேந்திரன் வந்திருப்பார். அதிமுக வந்து உடன்படவில்லை, மற்றபடி வந்து ரொம்ப ஒற்றுமையாக எந்த வேலையும் செய்யலை. ஆமாம், ஏன்னா அவங்க சீட்டு கொடுக்கல. எடப்பாடி மேலே மிகப்பெரிய ஒரு கோபம். மற்றபடி இந்த மாதிரி அடித்து பிடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக மேலே மிகப்பெரிய ஒரு கோபம். என்ன பண்ண முடியும்? கூட்டணி தர்மத்துக்காக 2 ஒரு தடவை தலையை காட்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்த்தார் அவர் சொந்த ஊர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து நயினார் நாகேந்திரன் நெல்லையிலேருந்து விட்டு ஆட்டினார். ஒன்றும் பப்பு வேகலை, வெந்துது. கொஞ்சம் வேகரமாக இருந்தவுடனே சசிகலா அம்மையார் வந்து ஜாயின் பண்ணோன்னே அந்த 11,602 ஓட்டு ஃபினிஷ் அப்படியே பிரிச்சுட்டாங்க அந்த அம்மா. இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் ஃபனால் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட தொகுதியில் மொத்தம் 26 தொகுதியிலுமே வந்து பாஜக தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் நம்பர் 1 அதிமுகவினுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாமை. நம்பர் 2 அதிமுகவுக்கு ஆமாவுக்கும் அடிச்சுக்கிட்டாங்க, அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து பாஜக வந்து மதவாத கட்சி தானே, அதனால் வந்து இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டு கேட்டோம் அப்படின்னா எங்கேயா போய் மாட்டிக்குவோம். ஊட்டியில் ஜெயிச்சது கூட அவர் வந்து ஓட்டு கேட்க போகக்கூடிய சமயத்தில் வந்து தனியாக தான் போய் ஓட்டு கேட்பாராம். அந்த மாதிரிலாம் கேட்டதுனால ஜெயிச்சாங்க. இல்லாட்டி அதுவும் ஃபனால் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் வந்து பாஜகவை துடைத்து எறிந்த பெருமை வந்து இசக்கி ராஜாவுக்கும் சசிகலா அம்மையாருக்கு தான் போகிறது. ஒன்று எந்த வகையில் நம்ம ஒரு பாராட்டு சொல்லலாம். இல்லைன்னா அவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாதுங்க. இந்த திருப்பரங்குன்றம் இந்த வருஷம் கார்த்திகை தீபம், இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் கார்த்திகை தீபம் அது வந்துடும். நல்ல வேலை தாவேகா வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்களா, யாருடைய ஆதரவு அப்படிங்கிறது தெரியல. ஆமாம், ராஜ வேஷத்தில் இருக்கிறார் விஜய், இப்போ கூஜா தூக்கிட்டு இருக்கிறார். ஆமாம், எங்கெங்கு யார் யார் இருக்கிறா, அதிமுகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, திமுகவில் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லிட்டு வாரி வலித்து அந்த 12 சீட்டு 13 எம்எல்ஏ வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்குறாங்க. மே 7ஆம் தேதி பதவி ஏற்பு விழான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஒன்று 2 நாளில், அதாவது வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழக்கிழமை பதவி ஏற்று விடலாம். ஏக்கர்லாம் பெருசு கிடையாது, 15-16 நாளுக்குள்ளே அதை தன்னுடைய மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிடலாம் சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கிறார். யார்? இவர் விஜய். நிரூபிக்கணும் இல்லையா? ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து பார்க்கின்ற பொழுது கரெக்டாக இதனுடைய விளக்கமெல்லாம் வந்து எப்படி ஒரு வாழ்க்கையாக இவர் அனுபவிக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா, மற்றபடி பாஜக செய்யக்கூடிய அட்டகாசங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் தலைவணங்க போகிறாரா,
இல்லை அவர்களை தலை தெருக்க ஓட வைக்க போகிறாரா? அதிமுக அவுட்டு, முடிஞ்சு போச்சு, ஆஃப் ஆயாச்சு, எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இனிமேல் துள்ளவே முடியாது. சிவி சண்முகம் 2021 சொன்ன மாதிரி, 24 சொன்ன மாதிரி, ஆமாம் 21 சொன்னார் சிவி சண்முகம், இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். ஆமாம் 2026 சொல்லுவார், உங்களால தான்டா நாங்கள் தோத்தோம் அப்படின்னு. அதான் உண்மையும் கூட. எல்லா இடத்துலையும் அவுட்டு. அதாவது வந்து தாவேகாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பாஜகவை தாக்கி இருந்தாலும், பாஜகவினுடைய ஒரு ஒரு பாதிப்பு அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு தாக்கிவிட்டது. ஆமாம், அதனால் வந்து இன்றைக்கி அதிமுக பொட்டி பாம்பாக அடக்கப்பட்டு விட்டு, அதையெல்லாம் விட துணை செய்த கூட்டணியாக வந்த பாஜக சுத்தமாக காலி. ஆமாம், இந்த வகையில் வந்து நம்ம சசிகலா அம்மையாருக்கும் இசக்கி ராஜாவுக்கும் அது போட்டிவிட்ட 11,602 தேவர்கள் உள்ள மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.